வெல்கம் டு தமிழ் காவியம். அபிமன்யு தனது உடலில் இருந்து ஒவ்வொரு அணுவின் சக்தியையும் ஒன்றிணைத்து ஒரு பிரம்மாண்டமான தாக்குதலை தொடுத்தார். அந்த தாக்குதலின் வீரியம் தாங்க முடியாமல் கலாபதி வானத்தில் இருந்து ஒரு கல்லை போல தூக்கி வீசப்பட்டார். காற்றில் நிலைத்தடுமாறி விழுந்து கொண்டிருந்த கலாபதியின் உடல் சிதைந்தது. அவனது பார்வை மங்கியது. மரணத்தின் நிழல் தன் மீது படிவதை உணர்ந்த அவன் அபிமன்யு அடுத்த தாக்குதலுக்கு தயாராகுவதைக் கண்டு நடுங்கினான். வாயெல்லாம் ரத்தம் வழிய கலாபதி பரிதாபமாக கத்தினான். சிறுவனே, நிறுத்து! நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன், என்னை விட்டுவிடு! ஆனால் அபிமன்யுவின் காதுகளில் அந்த அபயக்குரல் விழவில்லை. அப்போது அவன் கையில் இருந்த அந்த சக்தி வாய்ந்த ஈட்டி சூரியனை விட பிரகாசமாக ஜொலித்தது. மின்னலென பாய்ந்தது. கலாபதி கெஞ்சலை அலட்சியம் செய்த அபிமன்யு அந்த ஈட்டியை கலாபதியின் மார்பில் பாய்ச்சினான். அது அவனது மார்பை துளைத்து முதுகின் வழியாக வெளிவந்தது. கலாபதி வேகமாக தரையில் மோதிய போது ஒரு சிறு நிலநடுக்கமே ஏற்பட்டது. அவனது எலும்புகள் நுறுங்கும் சத்தம் அந்த பகுதி எங்கும் கேட்டது. அவன் உயிர் பிழைத்தாலும் இனி வாழ்நாள் முழுவதும் ஒரு ஊனமற்ற சடலமாகவே இருக்க முடியும் என்ற நிலை உருவானது. அபிமன்யு கீழே இறங்கி வந்து மரண பயத்தில் உறைந்திருந்த கலாபதியின் கண்களை நேராக பார்த்தான். மின்னல் வேகத்தில் கலாபதியின் விரல்களில் இருந்த 3 மாய மோதிரங்களை கழற்றி தன் பையில் போட்டுக் கொண்டான். பவித்ரோதய வீரனிடம் இருக்கும் பொருட்கள் சாதாரணமானதாக இருக்காது என்பது அவனுக்கு தெரியும். தன்னை இந்த சிறுவன் உயிரோடு விடப்போவதில்லை என்பதை கலாபதி உணர்ந்து கொண்டான். வழியிலும் அவனது கண்கள் சிவந்தன. அவன் ஆக்ரோஷமாக, சிறுவனே, உனக்கும் கூடிய விரைவில் மரணம் வரும். உன் மரணம் என்னை விட கொடூரமானதாக இருக்கும். உதிரபுரி பேரரசு உன்னை எளிதில் விட்டு விடாது. உன்னையும் உனது வம்சத்தையும் அவர்கள் வேரோடு அழிப்பார்கள் என்று கூறிவிட்டு ரத்தத்தை கக்கிக் கொண்டு விகாரமாக சிரித்தார். தொலைவில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற 3 படைப்பிரிவு தலைவர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர். தங்களுக்குள் 1000 பகை இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரே எதிரி உதிரபுரி. யாரையும் மதிக்காத, அதிகாரத்தை கைப்பற்ற எந்த எல்லைக்கும் செல்லும் அந்த பேரரசின் பெயரை கேட்டாலே அத்தனை பேருக்கும் ஒருவித அச்சம் உண்டாகும். உலகையே அச்சுறுத்தும் அந்த உதிரபுரி பேரரசின் படைக்கு கலாபதி விசுவாசமாக இருந்தான் என்ற செய்தி அவர்களை ஆத்திரமடையச் செய்தது. அபிமன்யு அந்த மிரட்டலைக் கண்டு அஞ்சவில்லை. அவன் குளிர்ந்த புன்னகையுடன் சொன்னான், சீக்கிரமே அந்த உதிரபுரி பேரரசையும் என் குருவையும் என் தேசத்தையும் தாக்கிய அத்தனை படைகளையும் நான் அழிப்பேன். இது உன் சாவின் முன் நான் எடுக்கும் சபதம் கலாபதி என்றான். அடுத்த நொடி அபிமன்யு தனது உடலில் இருந்த நிலபூத கவசத்தை விடுவித்தான். அவனது உடலோடு இணைந்திருந்த தெய்வீக நாகமான சராயுவும் களியரக்கனும் தனித்தனியாக பிரிந்து அவனது இருபுறமும் வந்து நின்றன. அபிமன்யுவின் உருவம் தெள்ளத் தெளிவாக அனைவருக்கும் தெரிந்தது. இதைக் கண்ட தீவலய குழுவின் தலைவர் நாகேந்திரர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். நம்ப முடியவில்லை. இவன் அன்றைக்கு என் மகனுடன் சண்டையிட்ட அதே சிறுவனா? ஒரு சிறுவனால் இவ்வளவு பெரிய மாயாஜாலத்தை நிகழ்த்தி நம்மை எப்படி ஏமாற்ற முடிந்தது என்று அலறினார். அவரது மகன் குணசேகரன் ஏற்கனவே அபிமன்யுவால் படுகாயமடைந்திருந்தார். அந்த தோல்வியின் வடு நினைவுக்கு வர நாகேந்திரர் ஆத்திரத்தில் பற்களை கடித்தார். அபிமன்யு தரையில் வீழ்ந்து கிடந்த கலாபதியை ஏளனமாக ஒரு முறை பார்த்தார். அவனது கண்களில் கருணைக்கு இடமில்லை. தனது பாதங்களில் முழு சக்தியையும் திரட்டி ஆக்ரோஷத்துடன் ஒரு மின்னல் வேக உதையை கலாபதியின் தலையிலேயே இறக்கினார். பெரும் சத்தத்துடன் மண்டை ஓடு சுக்குநூறாக நொறுங்கியது. கலாபதியின் அந்த இறுதி மரண ஓலம் அந்த பள்ளத்தாக்கையே உலுக்கிவிட்டு அடங்கியது. அந்த சத்தம் அங்கிருந்த ஒவ்வொரு வீரனின் இரத்தத்தையும் ஒரு கணம் உறைய வைத்தது. அதோடு அந்த பெரும் போர் முடிவுக்கு வந்தது. நிலைமை விபரீதமானதை உணர்ந்த மற்ற 3 தலைவர்களும், இனி இங்கிருந்தால் நமக்கு இதே கதிதான் என்று அலறியடித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் மறைந்தன. அபிமன்யு வேண்டுமென்றேதான் தன் நிஜ அடையாளத்தை வெளிப்படுத்தினார். ஆச்சாரிய தாமாவை இனி எவனும் நெருங்க துணியக்கூடாது என்பதற்காகவும் வத்சலாவின் முழுமையான உதவியை பெற தனது அதிகாரத்தை நிலைநாட்டவும் அவன் இதை செய்தான். தன் கையில் இருந்த அந்த 3 மோதிரங்களை பார்த்தபடி, ஒரு பவித்ரோதய வீரனின் மோதிரங்கள் சாதாரணமானவை அல்ல, இதில் ஏதேனும் மகா ரகசியங்கள் புதைந்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே தாமாவை நோக்கி விரைந்தான். கடுமையான போரினாலும் சக்தியை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியதாலும் அபிமன்யுவின் முகம் வெளுத்து போயிருந்தது. அப்போது பின்னால் இருந்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. அது சிவமாதவர். அபிமன்யு, நான் பொதுவாக மற்றவர்களின் போரில்
குறுக்கிடுவதில்லை. ஆனால் என் மகள்கள் வத்சலாவும் சசிரேகாவும் உன் மீது பெரும் மதிப்பு வைத்திருக்கிறார்கள். காயமடைந்த உங்கள் நண்பர்களுக்கு இப்போது தேவை ஒரு பாதுகாப்பான இடம். விருப்பம் இருந்தால் நீங்கள் அனைவரும் எங்கள் துவாரகர் அரண்மனைக்கு விருந்தினராக வரலாம் என்றார். அபிமன்யு யாரையும் எளிதில் நம்ப மாட்டான். ஆனால் அங்கு மூத்தவர் சூரியவர்மன் இருப்பதை பார்த்ததும் அவனுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. முன்பு செய்த உதவியும் அவனுக்கு ஒரு நம்பிக்கையை தந்தது. சிவமாதவருக்கு நன்றி கூறிவிட்டு தாமாவை களியரக்கன் முதுகில் ஏற்றி அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான். அங்கே சிவமாதவரின் உத்தரவின்படி வத்சலா தாமாவின் காயங்களை பரிசோதித்தாள். அவரது கையை பிடித்த வத்சலாவின் முகம் கவலையில் சுருங்கியது. அவள் ஏதோ சொல்ல முற்படும் முன் பலவீனமான குரலில் தாமா பேசினார். அபிமன்யு, வத்சலா எவ்வளவு பெரிய சிறந்த வைத்தியராக இருந்தாலும் சரி, என்னை குணப்படுத்துவது அவளால் இயலாத காரியம். என் உடலில் உள்ள அந்த மந்திர முத்திரை என் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிக் கொண்டு இருக்கிறது. இன்று நான் முழு சக்தியை பயன்படுத்தியதால் அது என் கட்டுப்பாட்டை மீறிவிட்டது. இப்போது நான் ஒரு சாதாரண 5ஆம் நிலை வீரனைப் போலத்தான் பலவீனமாக இருக்கிறேன். இந்த முத்திரையை உடைக்க எனக்கு சில அபூர்வ மூலிகைகள் தேவை என்றார். அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு தொடர்ந்தார். சஞ்சீவனி குளிகைதான் என் உயிரை தக்க வைக்கும் ஒரே மருந்து. ஆனால் அதை உருவாக்க எனக்கு இன்னும் 3 அபூர்வ பொருட்கள் தேவை. அவை மாய மலைகளில் விளையும் நீராவிக்கனி, விண்ணுலகின் ரகசியமான தங்க யாழி ரத்தம் மற்றும் நிலத்தின் ஆழத்தில் உறங்கும் பிருத்வி மூல விதை என்றார். 17 வயதே ஆன அபிமன்யு இந்த பெயர்களை கேட்டது கூட இல்லை. அவனது பாட்டி சொல்லிக் கொடுத்த மருத்துவ குறிப்புகளில் கூட இவை இடம்பெறவில்லை. அவனது திகைப்பை கண்ட சிவமாதவர் மேலும் விளக்கினார். அதிர்ச்சி அடையாதே அபிமன்யு, பிருத்வி மூல விதை என்பது சாதாரணமானது அல்ல. பவித்ரோதய நிலையை எட்டி 10வது சக்கரத்தை திறந்த ஒரு மாவீரனால் மட்டுமே தனது உயிரின் பகுதியை விதையாக மாற்ற முடியும். உன்னால் இப்போது நிலபூத சக்தியின் 20% மட்டுமே பயன்படுத்த முடிகிறது. அந்த விதையை நீ பெற்றாலும் அதன் வீரியம் உன் குருவை காப்பாற்ற போதுமானதாக இருக்குமா என்பது சந்தேகமே. காலம் நமக்கு எதிராக ஓடிக்கொண்டிருக்கிறது அபிமன்யு. உன் ஆச்சாரியருக்கு இன்னும் 4 ஆண்டுகள் மட்டுமே ஆயுள் மிச்சம் இருக்கிறது என்றார். இந்த சொற்கள் அபிமன்யுவின் இதயத்தில் இடியாக பாய்ந்தன. நான் இன்னும் பலமானவனாக இருந்திருந்தால் என் குரு இன்று இப்படி துடித்திருக்க மாட்டார். அதிகப்படியான ஆற்றலுக்காக நான் அவரை பயிற்சியில் ஈடுபடுத்தியதன் விளைவுதான் இது என்று குற்ற உணர்ச்சியில் அவன் மனம் கலங்கியது. அவனது கலக்கத்தை புரிந்து கொண்ட தாமா அவனது தோளை தட்டி, பயப்படாதே அபிமன்யு, மரணம் என்னை அழைப்பதற்குள் உன்னை ஒரு மகா வீரனாக பார்க்க எனக்கு இன்னும் காலம் இருக்கிறது என்று மெலிதாக புன்னகைத்தார். ஆனால் வாயு தேவனிடம் தான் தோற்றுப்போன அந்த தோல்வி தாமா கண்களில் ஒரு சிறு வேதனையாக மின்னுவதை அபிமன்யு கண்டான். அபிமன்யுவின் உள்ளத்தில் ஒரு பெரும் எரிமலை வெடித்தது. அவன் மனதிற்குள் உக்கிரமான சபதம் எடுத்தான். அந்த தங்கையாளி ரத்தத்தையும் நீராவி கனியையும் நான் அடைந்தே தீருவேன். பவித்ரோதய நிலையைத் தொட்டு அந்த யமனிடம் இருந்தும் காலம் விதித்த எல்லையிலிருந்தும் என் குருவை மீட்பேன். வாயுதேவனின் கூட்டத்தை வேறறுத்து அவர்கள் சிந்தும் இரத்தத்தில் என் குருவின் காயங்களுக்கு மருந்திடுவேன் என்றார். இப்போது அவனுக்கு யாரும் இல்லை. பாட்டி எதிரியிடம் மாட்டியிருக்கிறார். ஆச்சாரியர் தாமா மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார். தான் உயர வேண்டிய நேரம் இது என்பதை அவன் உணர்ந்தான். அந்த போட்டியில் வெல்வது என்பது வெறும் வெற்றி அல்ல, அது அவனது வாழ்வா சாவா போராட்டம். சிறிது நேரத்தில் அனைவரும் அறையை விட்டு வெளியேறினர். வத்சலாவும் பலத்த இதயத்துடன் அங்கிருந்து சென்றார். அபிமன்யு தாமாவின் பக்கம் திரும்பினான். அவரது தளர்ந்த கைகளை பற்றிக் கொண்டு, குருவே, இந்த நிலையை மாற்ற முடியும். இழந்த உங்கள் வலிமையை நான் மீண்டும் மீட்டுத் தருவேன். இது உங்கள் சீடன் மீது உள்ள நம்பிக்கை மட்டுமல்ல, என் மீது நான் கொண்டுள்ள உறுதி. என்னை நம்புங்கள் என்றான். அபிமன்யுவின் கண்களில் தெரிந்த அந்த தீர்க்கமான உறுதியைக் கண்டு தாமா மெலிதாக புன்னகைத்தார். தாமா மெல்ல தனது கையை உயர்த்தி அபிமன்யுவை அருகில் அழைத்தார். பிறகு தனது விரலில் இருந்து ஒரு பழங்கால மோதிரத்தை கலற்றி அவனிடம் ஒப்படைத்தார். அந்த மோதிரம் அபிமன்யுவின் கைக்கு மாறிய அந்த நொடியில் அதன் நடுவில் இருந்த நீல நிறக்கல் ஒரு கணம் பிரகாசமாக மின்னி மறைந்தது. அது ஏதோ ஒரு மாயச் செய்தி சொல்வது போலவும் ஒரு புதிய பந்தம் உருவானதை உறுதி செய்வது போலவும் இருந்தது. தாமா தழுதழுத்த குரலில் பேசத் தொடங்கினார். அபிமன்யு, விதி இப்போது நம்மை பிரிக்கிறது. என்னால் இனி உனக்கு துணையாக வர முடியாது. ஆனால் இது உன்னை காக்கும். உன் உயிருக்கு ஆபத்து நேரும் தருணத்தில் இந்த மோதிரத்தின் சக்தியை நீ அழைத்தால் காலத்தை விஞ்சிய வேகத்துடன் பகிரா உனக்கு துணையாக தோன்றுவான்.
பகீரா என்பது வெறும் மிருகம் மட்டுமல்ல, அது என் ஆன்மாவோடு இரண்டரக் கலந்த ஒரு தெய்வீக துணை. பல போர்களில் எனக்கு துணையாக நின்ற என் நண்பன் இனி உனது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உனக்கு துணையாக நிற்பார் என்றார். மீண்டும் அவர் அவனை பார்த்து, இந்த மோதிரத்திற்குள் இருப்பது சாதாரண பொருட்கள் அல்ல, பல தலைமுறை போர் வீரர்கள் ரகசியமாக பாதுகாத்த அபூர்வ தாக்குதல் முறைகளும் தற்காப்பு கலைகளும் இதில் உறங்குகின்றன. உன் குருவாக நான் உனக்கு தரும் இறுதி பொக்கிஷம் இதுதான். நீ தனியாக பயணித்து உன்னை ஒரு மாவீரனாக செதுக்கிக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் பயணத்தில் நீ வீழும் போதெல்லாம் இந்த மோதிரத்தின் ஒளி உனக்கு வழிகாட்டும். நீ உன் பயணத்தை தொடர வேண்டும். நான் உனக்காக காத்திருப்பேன் என்று கூறி வழி அனுப்பி வைத்தார். சூரியவர்மன் அபிமன்யுவை பார்த்து, கவலைப்படாதே அபிமன்யு, இப்போது சிவமாதவர் இந்த குழுவை கட்டுப்படுத்தினாலும் வத்சலா இந்த போட்டியில் வென்று தலைமை பொறுப்பை ஏற்றார். தாமாவை அவள் நன்றாக கவனித்துக் கொள்வாள். மொத்த துவாரகர் குழுவும் உனக்கு பின்னால் நிற்கும். நீ உன் பயிற்சியில் கவனம் செலுத்து என்றார். அபிமன்யு உறுதியுடன் தலையசைத்தார். இன்னும் 2 நாட்கள், அதற்குள் நான் போர்க்களத்தில் நிற்பேன். வெற்றி செய்தியோடு திரும்புவேன். அன்று இரவு அந்த தனிமை அறையில் அபிமன்யுவின் உடல் களைப்பால் தவித்தது. ஒவ்வொரு நரம்பிலும் வழி தெரிந்தாலும் அவனது இலக்கு தெளிவாக இருந்தது. தூக்கம் அவனை தழுவுவதற்கு முன் அவன் முணுமுணுத்தான். பவித்ரோதய நிலை, அந்த மகா நிலையை நான் எட்ட வேண்டும். அப்போதுதான் என் குருவின் வாழ்நாளை என்னால் மீட்டெடுக்க முடியும் என்றா. மறுநாள் காலை கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு விழித்தவன், உள்ளே வரலாம் என்றா. ஒரு இளம் பணிப்பெண் நடுங்கும் கைகளுடன் உணவையும் நீரையும் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். அவளது கண்கள் வியப்பிலும் அச்சத்திலும் விரிந்திருந்தன. நீங்கள்தானா அந்த ஆகாச சேனை தலைவரை ஒற்றையாளாக வீழ்த்திய மாவீரர் என்று மெல்லிய குரலில் கேட்டா. அவளது கையில் இருந்த அடிமைத்தனத்திற்கான அடையாளச் சங்கிலி அபிமன்யுவின் கவனத்தை ஈர்த்தது. 4ஆம் நிலை வீராங்கனையான அவள் இந்த சின்ன வயதில் அடிமையாக இருப்பதைக் கண்டு அவன் உள்ளம் ஒரு கணம் வருந்தியது. அபிமன்யு மென்மையாக புன்னகைத்தான். அஞ்சாதே, அவர் வயதானவர். நான் அவரை தோற்கடித்ததில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. அவர் தனது கர்வத்தாலேயே வீழ்ந்தார். நான் வெறும் கருவியாகவே இருந்தேன். நீ என்னை விட சிறியவள். உனக்கான வானம் இன்னும் விரிந்து கிடக்கிறது. இதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறினான். அவள் மேலும் ஏதோ சொல்ல வந்தபோது புயலென கதவு திறக்கப்பட்டது. வத்சலா உள்ளே நுழைந்தாள். அவளது வாசனை திரவியத்தின் மனம் அந்த அறையை நிறைத்தாலும் அவளது முகத்தில் தெரிந்த பதற்றம் அறையின் வெப்பத்தை அதிகரித்தது. அவள் பணிப்பெண்ணை வெளியே போக சைகை செய்துவிட்டு கதவை சாத்தினாள். அபிமன்யு, அந்த 3 படைத்தலைவர்களும் இப்போது துவாரகர் அரண்மனை வாசலில் வந்து நிற்கிறார்கள். அவர்களுடன் ஒரு பெரும் இராணுவமே வந்திருக்கிறது. சூரிய ஒளியில் அவர்களின் ஆயுதங்கள் மின்னும் அழகே எச்சரிக்கை மணி போல இருக்கிறது என்றார். ஜன்னல் வழியாக பார்த்தபோது திசையெங்கும் தூசி படலத்தை கிளப்பிக் கொண்டு ஒரு பெரும் படை அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அபிமன்யுவின் கண்கள் சிவந்தன. பற்களை கடித்தபடி, அவர்கள் போரிட வந்திருக்கிறார்களா என்று கேட்டான். வத்சலா கவலை தோய்ந்த குரலில், தெரியவில்லை, ஆனால் அவர்கள் நோக்கம் சரியில்லை. ஒவ்வொரு படைப்பிரிவில் இருந்தும் மிகச்சிறந்த வீரர்களை திரட்டி வந்திருக்கிறார்கள். அவர்கள் உன்னை சோதிக்க நினைக்கிறார்கள் என்றார். அபிமன்யு ஒரு ஆக்ரோஷமான மூச்சை வெளியேற்றினார். அவனது கையில் இருந்த அந்த வெள்ளி மோதிரம் ஒரு கணம் ஒளி வீசியது. வரட்டும், அவர்கள் சமாதானம் பேச வந்தால் நண்பர்களாக ஏற்க தயார். ஒருவேளை போரிட வந்தால் இன்று ஒருவன் கூட உயிருடன் திரும்ப மாட்டான். அந்த பெரும் படைக்கு இந்த அரண்மனை வாசல் ஒரு இடுகாடாக மாறும் என்று கர்ஜித்தான். ஆழிமலை காட்டு போர் முடிந்தது. தந்திரமும் வலிமையும் கொண்டு அபிமன்யு கலாபதியை வீழ்த்திய செய்தி சந்திரபுரி முழுக்க பரவியது. அவனின் வீரத்தை பார்த்து வியந்த துவாரகர் தலைவர் சிவமாதவர் அபிமன்யுவுக்கும் தாமாவுக்கும் அரண்மனையில் தங்க இடம் கொடுத்தார். மறுநாள் காலை வத்சலா அபிமன்யுவின் அறைக்கு வந்தார். அவளது முகம் பெரும் கவலையை சுமந்திருந்தது. நெற்றியில் விழுந்த சுருக்கங்கள் அவளது மனப்போராட்டத்தை காட்டின. அபிமன்யு, சந்திரபுரி பேரரசின் மற்ற 3 படைப்பிரிவு தலைவர்களும் உன்னை காண வந்திருக்கிறார்கள். அவர்கள் உன்னோடு உடனடியாக பேச வேண்டுமா என்றார். ஒரு படைத்தலைவரை கொல்வது என்பது தேனீக்கூட்டில் கள் எறிவதற்கு சமம் என்பது வத்சலாவுக்கு தெரியும். அபிமன்யு இப்போது வலிமையான பல புதிய எதிரிகளை சம்பாதித்திருக்கிறார். அவனது அசாத்திய பலத்தின் மீது அவளுக்கு நம்பிக்கை இருந்தாலும் அவனது உயிருக்கு ஏதும் ஆபத்து நேருமோ என்று அவள் உள்ளூர அஞ்சினாள். சுயம்வரம் போட்டி இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ளது. இந்த நேரத்தில் நீ மீண்டும் ஒரு போரில் ஈடுபட்டு உன் சக்தியை வீணாக்குவதை நான் விரும்பவில்லை என்று ஆதங்கப்பட்டார். உனக்கு அவர்களை சந்திக்க விருப்பமில்லை என்றா ஒரே ஒரு வார்த்தை சொல், நானே அவர்களை திருப்பி அனுப்பிவிடுகிறேன்
என் தந்தை உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். உனக்காக அந்த தலைவர்களை வாசல் படியிலேயே தடுத்து நிறுத்தவும் நான் தயார் என்றாள் வத்சலா. அபிமன்யு சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். அவன் ஏற்கனவே முட்கள் நிறைந்த பாதையை தேர்ந்தெடுத்து விட்டான். வரும் தடைகளை நேருக்கு நேர் சந்திப்பதே ஒரு வீரனுக்கு அழகு என்பதை அவன் அறிவான். சிவமாதவரிடமும் வத்சலாவிடமும் தொடர்ந்து உதவிகளை கேட்க முடியாது. அது தான் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன் என்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கும் என்று அவன் யோசித்தான். தனி ஒருவனாக நின்று எதையும் எதிர்கொள்ளும் வலிமை தனக்கு உண்டு என்பதை உலகுக்கு உரக்கச் சொல்ல விரும்பினான். அபிமன்யுவின் இதழோரம் ஒரு மெல்லிய ஆனால் ஆபத்தான புன்னகை தவிழ்ந்தது. பரவாயில்லை வத்சலா, இனியும் ஓடி ஒளிய நான் தயாராக இல்லை. வா, நம் எதிரிகள் என்னதான் நினைக்கிறார்கள் என்று நேரில் பார்ப்போம் என்று கம்பீரமாக கூறினான். வத்சலாவுடன் ஆலோசனை கூட்டத்தை நோக்கி அவன் நடந்தபோது அவனது நடை நிதானமாக இருந்தது. ஆனால் அவனது கண்கள் வேட்டைக்கு காத்திருக்கும் புலியைப் போல கூர்மையுடன் இருந்தன. ஆலோசனை கூட்டத்தின் நுழைவாயிலை அடைந்தபோது உள்ளே பலத்த விவாதங்கள் நடக்கும் சத்தம் கேட்டது. வாசலில் நின்று ஒட்டு கேட்கும் பழக்கம் அவனிடம் இல்லை. தனது தோள்களை நிமிர்த்தி கதவை அதிரடியாக திறந்து பயமின்றி உள்ளே நுழைந்தான். இப்போது தனது அடையாளத்தை மறைக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அவன் உள்ளே நுழைந்த அந்த நொடியில் அறை முழுவதும் ஒரு நிசப்தம் பரவியது. விவாதித்துக் கொண்டிருந்த தலைவர்களின் மூச்சுக்காற்று ஒரு கணம் நின்று போனது. அபிமன்யு இதழோரம் ஒரு மெல்லிய புன்னகையுடன் சிவமாதவரின் முன்னால் சென்று நின்றான். ஆலோசனை கூட்டத்தில் இருந்த எண்ணற்ற கண்கள் ஈட்டி முனை போல அவன் மீதே குத்தி இருந்தன. ஆனால் அவன் எதையும் பொருட்படுத்தவில்லை. பெரும் புயலையும் தாங்கி நிற்கும் ஒரு மலை போல அசைவற்று நின்றான். சிவமாதவர் கம்பீரமான குரலில் பேசத் தொடங்கினார். அபிமன்யு, இங்கே மருதர் குலம், வருணர் குலம், அவனியர் குலம், தீவளைய குலம் மற்றும் ஆகாசர் குலம் ஆகியவற்றின் மூத்த தலைவர்கள் உன்னை காண காத்திருக்கிறார்கள். உன்னிடம் ஒரு முக்கிய செய்தியை பகிர அவர்கள் விரும்புகிறார்கள். அபிமன்யு அலட்சியமான ஒரு புன்னகையுடன் தலையசைத்தான். பிறகு தன் முன்னே அமர்ந்திருந்த அந்த 3 முதிய தலைவர்களையும் பார்த்தான். நேற்று வரை கர்வத்துடன் கர்ஜித்தவர்களின் முகத்தில் இன்று மரண பயம் ஊசலாடியது. அபிமன்யுவின் கூர்மையான கண்கள் அவர்கள் மீது பட்ட உடனேயே சிங்கத்தை பார்த்த சிறு நரிகளைப் போல அவர்கள் உடல் நடுங்கத் தொடங்கியது. இருக்கையிலிருந்து பதறியபடி எழுந்த அவர்கள் வார்த்தைகள் தட்டு தடுமாற அவசரமாக பேசத் தொடங்கினர். அபிமன்யு, எங்களை தவறாக எண்ண வேண்டாம். நாங்கள் இங்கே உன்னோடு சண்டையிட வரவில்லை. உண்மையில் நேற்று நடந்தவை அனைத்தும் ஒரு சிறிய புரிதல் இன்மையே. அதை விளக்கி உன்னோடு சமாதானம் செய்து கொள்ளவே நாங்கள் துவாரகர் அரண்மனைக்கு தேடி வந்துள்ளோம் என்று அவர்கள் மூவரும் ஒரு சேர கெஞ்சினர். 3 பேரும் படைப்பிரிவுகளின் தலைவர்கள். ஒரு சிறுவனின் முன்னால் நின்று கொண்டு இப்படி பயந்து நடுங்குவதைக் கண்ட வத்சலா வியப்பில் உறைந்து போனாள். அபிமன்யு அவர்களை ஏதும் பேசாமல் அமைதியாக பார்த்தான். அவனது கண்களில் ஒரு பனிக்கட்டி போன்ற குளிர்ச்சி பரவியது. அந்த பார்வையின் வீரியம் அந்த தலைவர்களின் இதய துடிப்பை ஒரு கணம் நிறுத்தி வைப்பது போல இருந்தது. எனக்கு புரியவில்லை, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று அவன் நிதானமாக கேட்டான். அவனது அமைதியான குரலுக்கு பின்னால் ஒரு பெரும் எரிமலை குமுறிக் கொண்டிருந்தது. ஆச்சாரியர் இன்று அனுபவிக்கும் ஒவ்வொரு துளி துன்பத்திற்கும் இவர்களுக்கும் ஒரு மறைமுக பங்கு உண்டு என்பதை அவன் மறக்கவில்லை. இவர்கள் அன்றைக்கு அந்த ஆகாச சேனைக்கு கலாபதியுடன் பக்கபலமாக நின்றவர்கள். இவர்கள் மூவரையும் ஒரே நேரத்தில் எதிர்த்து வெல்வது தற்போதைய நிலையில் கடினம் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் அவசரப்பட்டு வீழும் முட்டாள் அல்ல. அபிமன்யு அவர்களின் உள்ளத்தில் ஊடுருவியிருக்கும் அந்த பயத்தையே அவர்களுக்கு எதிரான முதல் ஆயுதமாக மாற்ற தீர்மானித்தான். அவனது பார்வை கூர்மையடைந்தது. ஒரு தேர்ந்த போர்க்கள வீரனுக்கே உரிய குரூரம் அவனது கண்களில் நிசப்தமாக வந்து அமர்ந்து கொண்டது. மருதர் குலத் தலைவர் பதற்றத்தின் உச்சத்துக்கே சென்றார். தன் அருகில் இருந்த தீவளையப் பிரிவின் தலைவரை இடித்து, நாகேந்திரரே, நீங்களே இதற்கு விளக்கமளியுங்கள். தயவு செய்து சீக்கிரமே ஏதேனும் பேசுங்கள் என்று அச்சத்துடன் முணுமுணுத்தார். ஓரத்தில் அமர்ந்திருந்த மூத்த ஆலோசகர் செல்வராயர் சிவமாதவரின் காதுகளுக்கு அருகில் குனிந்து ரகசியமாகச் சொன்னார். சிவமாதவரே, இந்த பையன் அபாரமான புத்திசாலி. எதிரியின் பலவீனத்தை விட அவர்களின் பயமே மிகப்பெரிய ஆயுதம் என்பதை இவன் அறிந்திருக்கிறான். இத்தனை சிறிய வயதில் இத்தகைய தந்திரமும் முதிர்ச்சியும் கொண்ட ஒரு வீரன் எதிர்காலத்தில் காலமே நடுங்கும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவான். இவனது பெயரை கேட்டாலே திசையில் அதிரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. சிவமாதவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு தாழ்ந்த குரலில் பதில் சொன்னார்.
உண்மைதான் செல்வராயரே. இவனது ஆற்றல் வெறும் ஏட்டு பயிற்சியால் வந்ததல்ல. மரணத்தோடு மோதுகிற நிஜமான போர்க்களங்களே இவனை ஒரு வைரமாக செதுக்கியுள்ளன. இவனது கண்களில் தெரியும் அந்த இரக்கமற்ற தன்மையே அதற்கு சாட்சி. இவர்கள் மூவரும் இணைந்தால் தன்னை சிதைத்துவிட முடியும் என்பது இவனுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு சிறு நடுக்கமும் இன்றி தன்னை எவ்வளவு நிதானமாக கட்டுப்படுத்துகிறான் பார். இவன் இந்த போட்டியில் வெல்வான் என்பதில் எனக்கு எல்லளவும் ஐயமில்லை. ஆனால் நம் வத்சலாவை திருமணம் செய்ய இவன் சம்மதிப்பானா என்பதுதான் என் கவலை. செல்வராயரின் காதுகளில் மட்டும் விழும்படி சிவமாதவர் மேலும் தொடர்ந்தார். அபிமன்யு இந்த போட்டியில் வென்றுவிட்டால் அவனை நம் குழுவின் அங்கமாகவே மாற்றிவிடுவேன். அப்போது அவனுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் தடையின்றி செய்வேன். அந்த வெற்றி கைகூடும் வரை, அவனது உயிருக்கு நேரடி ஆபத்து வராத வரை நான் இந்த காய் நகர்த்தல்களில் தலையிடப் போவதில்லை. அபிமன்யுவின் தீர்க்கமான கண்கள் மீண்டும் அந்த தலைவர்கள் மீது நிலைத்தன. ஓர் இளம் வேங்கை தன் முன் மண்டியிட்டு கிடக்கும் முதிய யானைகளை வேடிக்கை பார்ப்பது போல தனி ஒருவனாக நின்று அந்த பெரும் தலைவர்களை நடுங்க செய்து கொண்டிருந்தான். துவாரகர் குழுவை வழிநடத்துவது என்பது கத்தியின் மேல் நடப்பது போன்றது. தரவரிசை பட்டியலில் அவர்கள் முதலிடத்தில் இல்லாவிட்டாலும் அவர்களை கிள்ளி பார்க்க எவனுக்கும் துணிச்சல் இல்லை. அந்த அசாத்திய பயத்திற்கு பின்னால் ஒரு பெரும் ரகசியமே இருந்தது. அரண்மனையின் அடித்தளத்தில் ஆழமான நிலவறைக்குள் ஒரு மர்மமான ஆற்றல் புதைந்து கிடக்கிறது. அதுவே அந்த பேரரசின் உயிர் நாடி. அது மட்டுமின்றி பேரரசின் ஒவ்வொரு வணிகரும் இவர்களின் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள். தெருவோர கலைக்கூடங்கள் முதல் பிரம்மாண்டமான அருங்காட்சியகங்கள் வரை இவர்களின் ஒற்றர் படைகளாகவே செயல்பட்டன. வலிமையான வீரர்களை விட நுணுக்கமான தகவல்களும் அபூர்வ மருந்துகளுமே துவாரகர் குழுவின் அசைக்க முடியாத பலம். அபிமன்யு அந்த இறுக்கமான மௌனத்தை களைத்து பேசினார். நேத்து நடந்தவற்றை அங்கேயே விட்டுவிடுங்கள். என் நினைவடிக்கில் கூட அதற்கு இடமில்லை. அதை சொல்லத்தானே இந்த வயதான காலத்தில் இவ்வளவு தூரம் தேடி வந்தீர்கள் என்று அவன் கேட்டபோது அவனது இதழோரம் ஒரு சவாலான புன்னகை மின்னியது. அது ஒரு சிறுவனின் சிரிப்பல்ல, ஒரு வேட்டைக்காரனின் ஏளனம். தீவலய தலைவர் பயத்தில் வறண்டு போன தன் தொண்டையை நனைக்க எச்சிலை விழுங்கினார். சிறு ஏழை ஐயா, தம்பி, நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். அபிமன்யுவின் பழைய ஆக்ரோஷமான உருவம் அவர் கண்களுக்கு வந்து போக அவரது குரல் நடுங்கியது. எங்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படுகிறது. தயவு செய்து எங்கள் கோரிக்கையை அலட்சியம் செய்யாதீர்கள். எங்களை நம்புவது உங்களுக்கு கடினம் என்பது எங்களுக்கு புரிகிறது. ஆனால் இப்போதைக்கு இக்கட்டான சூழலில் எங்கள் நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் கெஞ்சாத குறையாக கூறினார். ஊரே வியந்து பார்க்கும் ஒரு பெரும் படைத்தலைவர் ஒரு சிறுவனின் முன்னால் நின்று கொண்டு வார்த்தைகளுக்காக தட்டுத்தடுமாறுவது அவரது கர்வத்தை அடியோடு சிதைத்தது. ஆனால் போர்க்களத்தில் வலிமையே நீதியை தீர்மானிக்கிறது. அபிமன்யுவின் ஆற்றல் இப்போது எவராலும் எட்ட முடியாத உயரத்திற்கு வளர்ந்திருந்தது. அவரது சொந்த மகனால் கூட அபிமன்யுவின் காலடி தடத்தை தொட முடியாது என்பது அவருக்கு தெளிவாக புரிந்தது. தீவலய தலைவர் மேலும் தொடர்ந்தார். முன்பு நடந்தவை எல்லாம் ஒரு தவறான புரிதலால் வந்தவை. அதை சரி செய்யும் விதமாக காலியாக இருக்கும் ஆகாச சேனையின் தலைமை பொறுப்பை உனக்கே வழங்க நாங்கள் மூவரும் ஒரு மனதாக முடிவு செய்துள்ளோம். சரியாக இன்னும் ஒரு வருடத்தில் நடக்கவிருக்கும் மகா வஜ்ர போட்டியில் நீ எங்கள் சார்பாக பங்கேற்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதன் மூலம் உனக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் உனது கற்பனைக்கும் எட்டாதவை. அவர் அபிமன்யுவின் அருகில் குனிந்து ரகசியமாக சொன்னார். அந்த போட்டி எங்கே நடக்கிறதோ அங்கேதான் வாயு மூலத்தின் ஆதிசக்தி ஒளித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் உதரபுரி பேரரசின் ஒரு மூத்த வீரர் மூலம் எங்களுக்கு கிடைத்தது. இது எங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அபிமன்யுவின் கண்கள் சட்டென்று விரிந்தன. உதிரபுரி அவனது பாட்டியை தாக்கிய அதே குழு. தாமாவின் உடலில் அழிவை உண்டாக்கும் மந்திர முத்திரையை இட்ட அந்த மாயாவி வாயுதேவனை அவன் எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த போட்டி அவனை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழியாக தெரிந்தது. இருப்பினும் அபிமன்யு எரிச்சலுடன் கேட்டான், அந்த போட்டியில் கலந்து கொள்ள நான் ஏன் ஒரு குழுவின் தலைவனாக வேண்டும்? நான் சாதாரண வீரனாக பங்கேற்க முடியாதா? சிவமாதவர் நேரடியாக பதிலளித்தார். அபிமன்யு, இது சாதாரண போட்டி அல்ல. இதில் குழு தலைவர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். உனது தரம் அல்லது ஆற்றல் அங்கே முக்கியமல்ல. உனது தகுதி ஒரு தலைவராக இருக்க வேண்டும். நீ ஒரு தலைவன் இல்லை என்றால் உன்னை உள்ளேயே விடமாட்டார்கள். இந்த விதியை யாராவது மீற முயன்றால் அத்தனை பேரரசுகளும் அவர்களுக்கு எதிராக திரும்பும். எவ்வளவு பெரிய வீரனானாலும்
அதை சமாளிக்க முடியாது. அவர் மேலும் தொடர்ந்தார். ஒரு குழு இந்த போட்டியில் முதல் 10 இடங்களுக்குள் வந்துவிட்டால் அவர்கள் புகழ் உலகமெங்கும் பரவும். அவர்களுக்கு சத்திரியர் கோபுரத்திற்குள் நுழையும் அதிகாரம் கிடைக்கும். அங்கேதான் உனது 2 முக்கிய எதிரிகள் இருக்கிறார்கள். ஒன்று மகா ஆச்சாரியர் வாயுதேவரின் குழு, மற்றொன்று உதிரபுரி பேரரசின் வேட்டைக்குழு. இவர்கள் இருவரும் சத்திரிய கோபுரத்தின் உறுப்பினர்கள். அந்த கோபுரத்தை கட்டுப்படுத்துவது உலகிலேயே வலிமையான சத்திரிய மன்றம். முதல் 10 இடங்களை பிடிப்பவர்களுக்கு அங்கே மூத்த உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்படும். ஒரு ரகசிய வரைபடம் கொடுக்கப்படும். அந்த வரைபடம் உன்னை 5ஆம் நிலை மின்னல் சக்தியான வெண்மின்னல் சூறாவளி இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லும். அதை பெறுபவன் மின்னல் வேகத்தில் பறக்கும் ஆற்றலை பெறுவான். சிவமாதவர் சொல்ல சொல்ல அபிமன்யுவின் கண்கள் ஜொலித்தன. அவனது உள்ளத்தில் லட்சிய நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. கற்பனை செய்ய முடியாத பலன்கள், உலகையே மாற்றக்கூடிய ஆற்றல். திடீரென அவன் கண்களை சுருக்கி அவர்களை பார்த்தான். இது ஏதேனும் சதியா? எனக்கு எதிராக நீங்கள் ஏதேனும் திட்டம் தீட்டினால் நான் பலவீனமானவன் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகாச சேனை என் வசம் இல்லாவிட்டாலும் அதன் பழைய தலைவனின் மோதிரத்தில் உள்ள அரிய பொக்கிஷங்கள் என்னிடம் உள்ளன. உங்களை இங்கேயே முடக்க என்னிடம் போதுமான ஆதாரங்கள் உள்ளன. பிருத்திவி சேனை தலைவர் குறுக்கிட்டார். அபிமன்யு, சொல்வதைக் கேள். இந்த போட்டியில் ஒவ்வொரு பேரரசின் சார்பாகவும் 5 வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். என் மகள் யமுனா, தீவளைய தலைவரின் மகன் மற்றும் இந்த போட்டியில் வெல்லும் மற்ற சிறந்த வீரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். சந்திரபுரி பேரரசு பல ஆண்டுகளாக தோல்வியை தழுவி வருகிறது. நாம் முதல் 10 இடங்களுக்குள் நுழைந்தால் நம் நாட்டின் கௌரவம் மீட்கப்படும். புதிய வர்த்தகங்கள், அபூர்வ மருந்துகள் என அனைத்தும் நமக்கு கிடைக்கும். இது உனக்கும் எங்களுக்கும் ஒரு வெற்றி திட்டம். அபிமன்யு ஆழ்ந்து யோசித்தான். அவனது மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் ஆழமாக பதிந்தது. இந்த போட்டி தனக்கு துரோகம் இழைத்தவர்களை நேரடியாக சென்றடைய ஒரு பாலமாக இருக்கும். அவன் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தால் அவன் தன் எதிரிகள் காத்திருக்கும் ஒரு பெரும் போர்க்களத்திற்குள் நுழையப் போகிறான். அந்த பாதை முழுக்க மரண அபாயங்கள் நிறைந்திருக்கும். ஆனால் அபிமன்யு இப்போது பயந்து ஒளிந்து கொள்ளும் பழைய சிறுவன் அல்ல. அவன் வலியால் செதுக்கப்பட்ட ஒரு வீரன். பேராற்றலால் தனது பாதையை தானே அமைத்துக் கொள்ளும் ஒரு மாபெரும் போராளி. ஒரு இதிகாசமாக மாறத் துடிக்கும் வேட்டைக்காரன். ஆகாச சேனையின் படையின் தலைவனான கலாபதியை அபிமன்யு வீழ்த்தி சாய்த்த அந்த நிகழ்வு புது சகாப்தத்தின் தொடக்கமாக இருந்தது. இந்த ஒற்றை நிகழ்வு மற்ற அனைத்து குழுத் தலைவர்களின் மனதிலும் மரண பீதியை விதைத்திருந்தது. வெறும் 8ஆம் நிலையில் இருக்கும் ஒரு இளம் வீரன் பவித்ரோதய நிலை வீரனின் கர்வத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்தான் என்பதை யாரால் நம்ப முடியும்? சிறிது நேரத்திலேயே 3 முக்கிய குழுக்களின் தலைவர்கள் பதற்றத்துடன் துவாரகர் குலத்தின் அரண்மனையில் கூடியிருந்தனர். அவர்கள் அபிமன்யுவை சந்தித்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அவன் முன் வைத்தனர். அது ஆகாச சேனையின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அந்த பிரம்மாண்டமான ஆலோசனை கூட்டத்தின் அமர்ந்திருந்த அபிமன்யு உதட்டோரம் ஒரு ஏளன புன்னகையோடு அவர்களை பார்த்தான். கலாபதியை கொன்ற பிறகு எந்த ஒரு குழுவிற்கும் தலைவனாகும் எண்ணம் எனக்கு எல்லளவும் இல்லை என்று தீர்க்கமாக மறுத்தான். அவனது பதிலை கேட்டு தலைவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அபிமன்யுவின் புன்னகையில் இப்போது ஒருவித குரூரமும் அலட்சியமும் கலந்திருந்தது. கலாபதியை கொன்றது அவனது சிம்மாசனத்திற்கு ஆசைப்பட்டதால் அல்ல. சந்திரபுரி பேரரசின் சக்தி வாய்ந்த தலைவர்கள் என்னை பற்றி மிகவும் உயர்வாக நினைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். வலிமையான குழுக்களை எதிர்த்து நிற்கும் அளவுக்கு நான் இன்னும் தகுதி பெறவில்லை என்று கூறிவிட்டு அங்கே நின்று இருந்த பணிப்பெண்ணை நோக்கி சைகை செய்தான். இன்னும் கொஞ்சம் தேநீர் கிடைக்குமா? இந்த தேவையற்ற விவாதத்தை விட இது கொஞ்சம் சுவையாக இருக்கிறது என அபிமன்யு அலட்சியமாக கேட்டான். அவள் நடுங்கும் கைகளுடன் தேநீர் கோப்பையை நீட்டினாள். அங்கிருந்த மாவீரர்கள் எவரையும் ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அவன் நிதானமாக தேநீரை ருசிக்க ஆரம்பித்தான். இந்த காட்சியைக் கண்ட மருதர் தலைவனுக்கு அவமானம் தாங்கவில்லை. அவன் ஏமாற்றத்துடன் தலையை குனிந்து கொண்டான். துவாரகர் குழுவின் தலைவரான சிவமாதவர் தனக்கு சாதகமாக ஏதேனும் பேசுவார் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அபிமன்யுவுக்கும் இந்த தலைவர்களுக்கும் இடையிலான உறவு ஒட்டவே முடியாத அளவிற்கு விரிசலடைந்திருந்தது. மூத்தவர் செல்வராயர் மெல்ல சிவமாதவரின் காதுகளில் கிசுகிசுத்தார். தலைவரே, அபிமன்யுவை ஆகாச சேனையின் தலைவனாக்குவதுதான் சரியான முடிவு. அது அவனை நமக்கு மிக நெருக்கமாகவும் சந்திரபுரி பேரரசுக்கு அருகிலும் வைத்திருக்கும். அனைத்து குழுக்களையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் எப்போதும் விரும்புவீர்களே. உங்கள் விருப்பத்திற்கும் இது உதவியாக இருக்கும். சிவமாதவர் ஒரு கணம் யோசித்தார். பிறகு கம்பீரமான குரலில்
அங்கே அமர்ந்திருந்த 3 குழு தலைவர்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் கோரிக்கையை வைத்தீர்கள். அவன் அதை மறுத்துவிட்டான். ஆகையால் இந்த விவகாரம் இத்துடன் முடிந்தது என்று நினைக்கிறேன். இனி வரும் போட்டிகளின் போது உங்கள் தரப்பிலிருந்து எந்த இடையூறும் வரக்கூடாது என்று எதிர்பார்க்கிறேன். இது எனது வேண்டுகோள் மட்டுமல்ல, எச்சரிக்கையும் கூட என்றார். அது ஒரு கோரிக்கை போல தெரிந்தாலும் உண்மையில் அது ஒரு கட்டளை. ராஜதந்திரம் என்ற போர்வையில் விடுக்கப்பட்ட மறைமுக மிரட்டல் அது. 3 தலைவர்களும் ஒரு பெருமூச்சு விட்டனர். ஏனெனில் அவர்கள் மூவரும் இணைந்தாலும் துவாரகர் குழுவின் பலத்திற்கு ஈடாக முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். அதுவும் இப்போது அந்த துவாரகர் குழுவோடு அபிமன்யு போன்ற ஒரு அதிரடி வீரன் இணைந்திருப்பது நிலைமையை இன்னும் விபரீதமாக்கியிருந்தது. அபிமன்யுவின் இரக்கமற்ற குணத்தை அனைவரும் நேரில் பார்த்தனர். அவன் சண்டையிடும் முறையையும் எதிரியின் மனதில் அவன் விதைக்கும் பயத்தையும் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இருப்பினும் அங்கிருந்த சில வீரர்கள் மட்டும் அபிமன்யு அதிர்ஷ்டத்தால் தான் வென்றான், தெய்வீக மிருகங்களின் உதவியால் தான் கலாபதியை வீழ்த்தினான் என்று தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொண்டனர். பவித்ரோதய நிலைக்கு கீழே உள்ள ஒருவன் தன்னை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த வீரனை தனியாளாக வீழ்த்த முடியும் என்பதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. சந்திப்பு முடிந்ததும் அபிமன்யு ஒரு அமைதியான அறைக்கு சென்றான். கலாபதியிடம் இருந்து கைப்பற்றிய 3 மோதிரங்களை எடுத்து தனது சக்தியை பயன்படுத்தி அவற்றை ஆராய்ந்தான். முதல் மோதிரத்தில் தங்க நாணயங்களும் சில சாதாரண மூலிகைகளும் மட்டுமே இருந்தன. கலாபதி எவ்வளவு பெரிய தலைவன்! இவனிடம் இருப்பது இவ்வளவுதானா? ஒருவேளை நான் தேடும் அந்த ரகசிய வித்தை மற்ற மோதிரங்களில் இருக்கக்கூடும் என்று நினைத்தான். ஆனால் அதிர்ஷ்டம் அவன் பக்கம் இல்லை. மீதமிருந்த 2 மோதிரங்களில் 2 வரைபடங்கள் இருந்தன. முதல் வரைபடம் சந்திரபுரி பேரரசின் கிழக்கு பகுதியை குறித்தது. அது ஆகாச சேனை வசிக்கும் பகுதி. இப்போது அவர்களின் தலைவன் இறந்து விட்டான். அபிமன்யு பெருமூச்சு விட்டு, அங்கே இருக்கும் மிக சிறந்த வீரன் ஒரு கஜசூர நிலை வீரன் மட்டுமே. பலவீனமானவர்களை வேட்டையாடுவதில் எனக்கு விருப்பமில்லை. காரணமில்லாமல் எந்த குழுவையும் தாக்கும் எண்ணம் எனக்கு இல்லை என்றான். அப்போது அவனது பார்வை 2வது வரைபடத்தின் மீது விழுந்தது. அதில் ஒரு பிரம்மாண்டமான சூறாவளியின் சின்னம் வரையப்பட்டிருந்தது. கூடவே சில சக்தி வாய்ந்த குறியீடுகளும் இருந்தன. இந்த சூறாவளி சின்னம், இது கண்டிப்பாக வாயுதேவரின் ஆசிரமத்தை குறிக்கிறது என்று அபிமன்யு தனக்குள் முணுமுணுத்தான். வரைபடங்களையும் மோதிரங்களையும் தனது மந்திர மோதிரத்திற்குள் பத்திரப்படுத்தியவன் சிந்தனையில் ஆழ்ந்தான். நான் இந்த போட்டியில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும். ஒருவேளை தோற்றுப்போனால் வத்சலாவிடம் கொடுத்த வாக்குறுதியை என்னால் காப்பாற்ற முடியாமல் போய்விடும். நான் கலாபதியை வீழ்த்தியிருந்தாலும் அதற்கு சராயு மற்றும் களியரக்கனுடைய உதவி எனக்கு எவ்வளவு தேவைப்பட்டது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று கவலையுடன் நினைத்தான். அந்த பாரமான சிந்தனையுடன் அபிமன்யு படுக்கையில் சாய்ந்து ஆழ்ந்த மூச்சு விட்டான். அந்த பெரும் போருக்குப் பிறகு கடந்த 2 நாட்களாக அவன் எந்த பயிற்சியும் செய்யவில்லை. மறுநாள் காலை சந்திரபுரி பேரரசின் பரபரப்பான கடைவீதிக்குள் அபிமன்யு நுழைந்தான். அவன் நடந்து செல்லும் போது கலாபதியை கொன்ற அந்த மர்ம வீரனை பற்றி மக்கள் கிசுகிசுப்பதை பார்க்க முடிந்தது. ஆனால் யாருக்கும் அபிமன்யுவின் உண்மையான உருவம் தெரியாது. அவனது முகமும் பெயரும் இன்னும் ஒரு ரகசியமாகவே இருந்தது. அபிமன்யு தனது தோற்றத்தை முற்றிலும் மாற்றியிருந்தான். அவன் அணிந்திருந்த பழைய போர் உடை அவனது பாட்டி அன்புடன் கொடுத்தது. அது பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் அதை அணிந்திருந்தவனின் ஆளுமை அசாதாரணமானது. அவனது பார்வையில் ஒரு தீர்க்கமான அமைதியும் பனிக்கட்டி போன்ற குளிர்ந்த தன்மையும் கலந்திருந்தன. அந்த பார்வை எதிரில் இருப்பவர்களின் கண்களை சந்தித்தாலே அவர்களின் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்திவிட்டு பயத்தில் நடுங்கும். மக்களின் புகழ்ச்சிகளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அபிமன்யு நடந்து கொண்டிருந்த போது அவனது ஆழ்மனதில் ஒரு எச்சரிக்கை மணி ஒலித்தது. யாரோ நிழலாக என்னை பின்தொடர்கிறார்கள். பத்மகந்தத்தின் சக்தியை பெற்ற பிறகு அபிமன்யுவின் ஐம்புலன்களும் கூர்மையடைந்திருந்தன. காற்றில் மிதந்து வரும் மற்றவர்களின் சக்தியை அவனால் துல்லியமாக கணிக்க முடிந்தது. பின்னால் வருபவரின் சக்தி மிகவும் வலிமையாகவும் ஒரு நச்சுப்பாம்பைப் போல ஆபத்தானதாகவும் இருப்பதை அவன் உணர்ந்தான். அவன் சற்றென்று திரும்பி சுற்றி முற்றி பார்த்தான். ஆனால் கூட்ட நெரிசலில் அந்த உருவம் கண்ணில் படவில்லை. கலாபதி கொல்லப்பட்ட போது இருளில் மறைந்து நின்ற வேடிக்கை பார்த்த அதே முகமூடி மனிதனாகத்தான் அவன் இருக்க வேண்டும் என்று அபிமன்யுவின் உள்ளுணர்வு கூறியது. எதிரிகள் எந்த பக்கமிருந்து வேண்டுமானாலும் தாக்கலாம் என்பதால் அவன் ஒவ்வொரு அடியையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் எடுத்து வைத்தான். அவன் ஒரு பெரும் சத்திரத்தை நோக்கி நடந்தான். அதன் வாயிலில் அவன் நுழைய முயன்ற போது
2 வாள் வீரர்கள் மின்னல் வேகத்தில் தங்கள் வாள்களை உருவி அவனுக்கு குறுக்கே தடுத்தனர். நில் சிறுவனே, உனக்கு கண்கள் இல்லையா? இந்த சத்திரம் உயர்குல செல்வந்தர்களுக்கும் மகா வீரர்களுக்கும் மட்டுமே ஒதுக்கப்பட்டது. உன்னை போன்ற கிழிந்த ஆடையணிந்த சாதாரண வீரர்களுக்கு இங்கே நுழைய அனுமதி இல்லை என்று ஏளனமாக மிரட்டினர். அபிமன்யுவின் இதழோரம் ஒரு ஏளன சிரிப்பு எட்டி பார்த்தது. அவன் பதில் ஏதும் சொல்லும் முன் அந்த சத்திரத்தின் உள்ளிருந்து ஒரு பெண் கம்பீரமான நடையுடன் வெளியே வந்தாள். அவளது ஒவ்வொரு அடியும் அந்த இடத்தையே அதிரச் செய்வது போல இருந்தது. என்ன செய்கிறீர்கள்? அவர் துவாரகர் குழுவின் சிறப்பு விருந்தினர். கைகளை எடுங்கள் என்று கட்டளையிட்டார். அபிமன்யு ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தாள். அவள் ஒரு போர் வீராங்கனையைப் போல உடை அணிந்திருந்தாள். அவளது இடுப்பில் ஒரு வாள் தொங்கிக் கொண்டிருந்தது. அவளது முகத்தில் ஒரு தனிப்பட்ட வசீகரமும் தன்னம்பிக்கையும் மின்னியது. அவள் பெயர் வசுதேவி. காவலர்கள் இருவரும் மண்டியிட்டனர். ஆனால் இளவரசி, தலைவர் ராஜதீபன் சாதாரண வீரர்களை அனுமதிக்க வேண்டாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறாரே. வசுதேவி எரிச்சலுடன் அவர்களை பார்க்க வீரர்கள் மௌனமானார்கள். அந்த தருணத்தில் அபிமன்யு மீண்டும் அந்த பார்வையை உணர்ந்தான். யாரோ உற்று பார்க்கும் உணர்வு அவன் சட்டென்று திரும்பினான். தூணின் மறைவில் வெள்ளை உடை அணிந்த ஒரு முகமுடி உருவம் நிற்பதைக் கண்டான். அபிமன்யு திரும்பிய அதே நொடி அந்த உருவம் நழுவிச் செல்ல முயன்றது. அபிமன்யு அவனை துரத்த ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான். ஆனால் வசுதேவி அவனது கையை பிடித்து உள்ளே இழுத்தாள். அபிமன்யு அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். யார் நீ? என்ன செய்கிறாய்? எல்லோரும் பார்க்கிறார்கள் என்றான். அவள் நிதானமாக பதிலளித்தாள். நான் இந்த சத்திரத்தின் உரிமையாளரின் மகள். அவளது ஆழமான கண்கள் அபிமன்யுவை ஆராய்வதைப் போல பார்த்தன. அபிமன்யு அவன் வயதை ஒத்த மற்ற இளைஞர்களை விட வலிமையானவன்தான். ஆனால் பெண்களை கணிப்பதில் அவனுக்கு அனுபவம் கிடையாது. அவன் பதற்றமடைவதைப் பார்த்து வசுதேவி சிரித்தாள். ஓ, மன்னித்து விடுங்கள், நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளவே மறந்துவிட்டேன். என் பெயர் வசுதேவி. வர்ணகுல தலைவரான ராஜதீபன் என் தந்தை. அவர் உங்களை பற்றி சொன்னார். இன்று காலை நடந்த கூட்டத்தில் தலைவரை தேர்ந்தெடுக்கும் விவாதம் நடந்தபோது நானும் அங்கிருந்தேன். அபிமன்யுவுக்கு விபரீதம் புரிந்தது. வசுதேவி தன்னிடம் பழகுவது ஒரு திட்டமிட்ட நாடகம். தலைவர் ராஜதீபன் தான் அவளை தன்னிடம் நெருங்கி பழக சொல்லியிருக்க வேண்டும். அபிமன்யு தனக்குள் சிரித்துக் கொண்டா. நட்பின் பெயரில் சிலர் செல்வத்தை தேடுவார்கள், சிலர் புகழை தேடுவார்கள். ஆனால் ராஜதீபன் தனது அழகான மகள் வசுதேவியை அனுப்பி இரண்டையும் கைப்பற்ற பார்க்கிறார். நல்ல வேளை, நான் அந்த தலைமை பதவியை நிராகரித்தேன் என்று நினைத்தான். இப்படிப்பட்ட குழுக்கள் எல்லாம் இரட்டை தலை கொண்ட பாம்புகள் போலவும் மந்திர தேள்கள் போலவும் ஆபத்தானவை. நம்பிய மறுகணமே விஷத்தை கக்கும் என்பது அவனுக்கு தெரியும். திடீரென அபிமன்யுவின் கவனம் சிதறியது. அந்த முகமூடி மனிதன் இப்போது மறைந்து நிற்கவில்லை. தெருவின் மறுபுறம் நின்று நேராக அபிமன்யுவையே பார்த்து கொண்டிருந்தான். வசுதேவியும் அபிமன்யுவின் பார்வை அனைத்தையும் ஆராய்வதை கவனித்தாள். அவளது கண்கள் சுருங்கின. அப்பா சொன்னது சரிதான், இந்த பையன் மிகவும் கூர்மையானவன். வசுதேவி புன்னகைத்தாள். எங்கள் குழுவை உங்களுக்கு பிடிக்காது என்று எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் சத்திரத்திற்கு வருவது இதுவே முதல் முறை. உங்களை சரியான உபசரிப்பு இல்லாமல் நான் அனுப்ப முடியாது. என்னுடன் வாருங்கள் என்றார். அபிமன்யு மீண்டும் ஒருமுறை திரும்பி பார்த்தான். அந்த முகமுடி மனிதனின் சக்தி அவனுக்கு பரிச்சயமானதாக இருந்தது. ஆனால் ஏன் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யோசனையுடனேயே அவன் வசுதேவியை பின்தொடர்ந்தான். அவள் அவனை ஒரு பிரத்யேக அறைக்கு அழைத்துச் சென்றாள். அது ஆடம்பரத்தின் உச்சமாக இருந்தது. உங்கள் விருந்தினர்கள் அனைவருக்கும் இப்படிப்பட்ட உபசரிப்பு கிடைக்குமா என்று கேட்டான் அபிமன்யு. அவன் கண்கள் அறையின் அழகை ரசிக்கவில்லை. மாறாக, ஆபத்து வந்தால் எந்த ஜன்னல் வழியாக தப்பிக்கலாம், எத்தனை வெளியேறும் வழிகள் உள்ளன என்பதையே நோட்டமிட்டன. அவனது இந்த எச்சரிக்கை உணர்வு பல போர்களைக் கண்ட முதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. வசுதேவி பதில் சொல்லும் முன்பே வேறொரு வசீகர குரல் ஒலித்தது. இல்லை, இப்படிப்பட்ட உபசரிப்புக்கு தகுதி பெற ஒருவர் அதை சம்பாதித்திருக்க வேண்டும். அப்படித்தானே வசுதேவி? அறைக்குள் மென்மையான இளஞ்சிவப்பு நிற ஆடையில் வசீகரிக்கும் முகத்துடன் ஒரு பெண் நுழைந்தாள். அவள் துவாரகர் குலத்தின் இளவரசி சசிரேகா. வசுதேவி அவளை மரியாதையுடன் வரவேற்றா. துவாரகர் குலத்தின் இளவரசியா? இன்று உண்மையிலேயே நல்ல நாள்தான். பலரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சசிரேகா அவளை பார்த்து தலையசைத்து விட்டு அபிமன்யுவின் பக்கம் பார்வையை திருப்பினான். மது கொண்டு வரும்படி பணிப்பெண்ணிடம் சைகை செய்தார். அபிமன்யு அவளை நம்ப முடியாமல் பார்த்தான். ஏன் இவளது சக்தியை மட்டும் என்னால் உணர முடியவில்லை? இவள் அருகில் இருக்கும்போது மட்டும் ஏன் என் நிலபூத சக்தி கட்டுப்பாடில்லாமல் துடிக்கிறது?
இவளிடம் இருக்கும் ஏதோ ஒன்று அவனுக்கு பயத்தை ஊட்டியது. ஏன் நிற்கிறீர்கள், அமருங்கள் என்றாள் வசுதேவி. சசிரேகாவிடம் இருந்து விலகி இருக்கவே அபிமன்யு விரும்பினான். ஆனால் அவன் இப்போது சிறுபிள்ளை அல்ல, ஒரு மாவீரன். அவன் பணிவான புன்னகையுடன் அமர்ந்தான். நன்றி வசுதேவி. வசுதேவி கைத்தட்டியதும் பணியாளர்கள் வெளியேறினர். ஆனால் ஒரு அழகான பணிப்பெண் மட்டும் அபிமன்யுவின் அருகில் நின்றாள். அவள் கையில் மதுக்குடுவையை வைத்திருந்தாள். குடுவையை திறந்ததும் அதிலிருந்து ஒரு தெய்வீக மூலிகை மனம் அறை முழுவதும் பரவியது. அது சாதாரண மது அல்ல, பல அரிய மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட சதாமித்ர மது என்பது அதன் மனத்திலேயே தெரிந்தது. அவள் முகம் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. இந்த விடுதியில் இருக்கும் பணிப்பெண்களின் வாழ்க்கை அடிமைகளை விட மோசம். விருந்தினர்களை மகிழ்விப்பதே அவர்களின் கட்டாய பணியாக இருந்தது. அவள் நடுக்கத்துடன் மதுவை ஊற்றும்போது அபிமன்யு அதை கவனித்தான். மது கிண்ணத்தில் ஊற்றும்போது சிறிது சிந்தியது. அவள் அலறிக்கொண்டு காலில் விழுந்து, மன்னித்து விடுங்கள், என்னை கொன்று விடாதீர்கள் என்றாள். அபிமன்யு சற்றென்று அவள் தோளை பிடித்து தூக்கினான். பயப்பட தேவையில்லை, மது சிந்தினால் துடைத்து விடலாம். அதற்கு ஏன் இப்படி பயப்படுகிறாய்? நான் ஒன்றும் அரக்கன் அல்ல, பயப்படாமல் ஊற்று என்று மிக மென்மையான குரலில் கூறினான். வசுதேவி ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். இங்கு வரும் ஆண்கள் எல்லாம் தங்கள் அதிகாரத்தை சாதாரண பணிப்பெண்களிடம் காட்டுவதைத்தான் பார்த்திருக்கிறார். ஆனால் அபிமன்யு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தான். இவ்வளவு வலிமை இருந்தும் துளியும் அகங்காரம் இன்றி மரியாதையுடன் பேசினான். கலாபதியை சிதைத்தவன் இவன்தானா? இவன் நான் பார்த்த மற்ற ஆண்களைப் போன்றவன் அல்ல என்று அவள் மனம் வியந்தது. சந்திரபுரி பேரரசின் துவாரகர்குல போட்டிக்கு இன்னும் சில நாட்களே இருந்தன. அந்த பெரும் சவாலுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த அபிமன்யு நகரின் பரபரப்பான கடைவீதிக்குள் உலாவச் சென்றான். வர்ணக்குழுவின் தலைவர் ராஜதீபன் மகள் வசுதேவி அபிமன்யுவை அவர்களது சத்திரத்திற்குள் அழைத்தார். அரண்மனை போன்ற அந்த சத்திரத்தின் ஆடம்பரமான அறையில் அபிமன்யு அமர்ந்திருந்தான். சற்று நேரத்தில் அங்கே சசிரேகாவும் வந்து சேர்ந்தாள். அந்த அழகிய மண்டபத்தில் இப்போது 3 பேர் மட்டுமே இருந்தனர். அவர்கள் ஒரு பிரத்யேக அறையில் அமர்ந்து மெதுவாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது கம்பீரமாக அமர்ந்திருந்த வசுதேவி திடீரென ஒரு கேள்வியை முன்வைத்தார். அபிமன்யு அவர்களே, உண்மையை சொல்லுங்கள். இந்த முறை நடக்கப் போகும் துவாரகர்குல போட்டியில் உங்களால் வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார். அவளது குரலில் சந்தேகத்தை விட அபிமன்யுவின் தன்னம்பிக்கையை சோதிக்கும் துணியே அதிகம் இருந்தது. வசுதேவிக்கு அபிமன்யுவின் அபார சக்தி பற்றி தெரியும். அவன் பவித்ரோதய வீரர்களை கூட நேருக்கு நேர் நின்று வீழ்த்தும் வல்லமை படைத்தவன் என்பதை அவள் அறிவாள். இருந்தும் அவள் இந்த கேள்வியை கேட்க அபிமன்யு எதுவும் பேசவில்லை. மிக அமைதியாக தனது கையில் இருந்த மதுவை ருசித்துக் கொண்டிருந்தான். அந்த மதுவின் கசப்பும் இனிப்பும் கலந்த சுவை அவனது சிந்தனையை ஒருமுகப்படுத்த உதவியது. அப்போது சசிரேகா குறுக்கிட்டா. அபிமன்யு, துவாரகர் போட்டி முடிந்த பிறகு நீ எங்கே செல்வதாக உத்தேசம் என்று கேட்டா. இதுவரை இல்லாத அளவுக்கு சசிரேகா இப்படி ஒரு தனிப்பட்ட கேள்வியை கேட்டது வசுதேவிக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அவள் சசிரேகாவை ஒருவித குழப்பத்துடன் பார்த்தாள். இவள் ஏன் திடீரென்று அபிமன்யுவின் எதிர்காலத்தை பற்றி கேட்கிறாள்? இவளது மனதில் என்ன ஓடுகிறது என்று வசுதேவி தனக்குள் சிந்தித்தாள். அபிமன்யு வலிமையானவன் என்பது உண்மைதான். ஆனால் அவனது சராயு மற்றும் களியரக்கன் இல்லை என்றால் அவன் ஒரு சாதாரண கஜசூர வீரன் மட்டுமே. போட்டியின் விதிமுறைப்படி யாரும் தங்கள் தெய்வீக மிருகங்களை பயன்படுத்தக்கூடாது. இது அவனுக்கு பெரிய பின்னடைவாக அமையக்கூடும். அபிமன்யு பதிலளிக்கும் முன் வசுதேவியே முந்திக்கொண்டு பேசினார். சசிரேகா, நீங்கள் வெகு தொலைவில் சிந்திக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். துவாரகர் போட்டி தொடர் என்பது சாதாரணமானது அல்ல. இது அபிமன்யுவின் முதல் போட்டி. வெற்றி அவ்வளவு எளிதல்ல என்பதும் உங்களுக்கு தெரியும் என்று கூறியவள் அபிமன்யு பக்கம் திரும்பி அவன் எதிர்கொள்ள வேண்டிய ஆபத்துகளை பட்டியலிட்டார். நான் கேள்விப்பட்ட வரை கருப்பு ஆடை அணிந்த ஒரு மர்ம வீரன் இப்போட்டியில் கலந்து கொள்கிறான். அவனிடம் ஒரு விசித்திரமான ஒளி உள்ளதா. அது சூரிய தாமரையின் நெருப்பை போன்றது. அந்த ஒளி எந்தவிதமான பஞ்சபூத சக்தியையும் எளிதாக முறியடித்துவிடும். அவனை வீழ்த்துவதை தாண்டி எதிர்கொள்வதை கடினம் என்று எச்சரித்தார். அதைத் தொடர்ந்து, அது மட்டுமல்லாமல் துவாரகர் குலத்தின் சார்பாக களமிறங்கும் நவநீதன் அவனும் சாதாரணமானவன் அல்ல. அவனது பலம் ஒரு பவித்ரோதய வீரனுக்கு சமமானது. இவர்களை தாண்டி தீவலய குலத்தை சேர்ந்த குணசேகரன் இருக்கிறான். அபிமன்யுவிடம் தோற்றதிலிருந்து குணசேகரன் கொலைவெறி கொண்டு இருக்கிறான். அவன் இரவு பகலாக கடுமையாக பயிற்சி செய்து வருகிறான். அவனது தந்தை அவனுக்கு பல புதிய பயங்கரமான வித்தைகளை கற்றுக் கொடுத்திருப்பதாக தகவல்.
என்று அடுக்கினார். நவனிதனின் பெயரை கேட்டதும் சசிரேகாவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. ஆனால் அபிமன்யுவின் சிந்தனை வேறு எங்கோ இருந்தது. தன்னை தொடர்ந்து வந்த அந்த வெள்ளை முகமூடி அணிந்த மனிதனை பற்றியே அவன் மனம் அசை போட்டுக் கொண்டிருந்தது. அவன் ஏன் என்னை தொடர்ந்தான்? அவன் நண்பனா அல்லது எதிரியா என்று கேள்விகள் அவனுக்குள் ஓடின. சசிரேகா அவன் மன ஓட்டத்தை கணித்தார். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உணர்ச்சியற்ற முகத்தோடு வசுதேவியின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். வசுதேவி சசிரேகாவை நோக்கி சாய்ந்து ஒரு ரகசியத்தை சொல்வது போல குரலை தாழ்த்தி மர்மமாக பேசினார். சொல்ல மறந்துவிட்டேன் சசிரேகா, தவறாக நினைக்க வேண்டாம். குணசேகரனுக்கு உன் மீதும் உன் சகோதரி மீதும் ஒரு கண் இருக்கிறது. அவன் அடிமனதிலிருந்து உங்களை நேசிக்கிறான் போல் இருக்கிறது என்று கூறிவிட்டு வசுதேவி மென்மையாக சிரித்துக்கொண்டே மதுவை குடித்தார். அவளது சிரிப்பொலி அடங்குவதற்குள் அறையின் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. மூவரும் சற்றென்று திரும்பினர். ஒரு கம்பீரமான உருவம் உள்ளே நுழைந்தது. சிவப்பு நிற போர் உடை அணிந்த ஒரு இளைஞன் உள்ளே வந்தான். அவனது நடை நிதானமாகவும் மிடுக்காகவும் மிகவும் அமைதியாகவும் இருந்தது. அறையை ஒரு முறை நோட்டமிட்டுவிட்டு காலியாக இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவன் வேறு யாரும் அல்ல, ஆணவத்தின் மொத்த உருவமாக தெரிந்த குணசேகரன் தான். அவனை பார்த்ததும் அபிமன்யு, கர்வத்துடன் சுற்றிய குணசேகரனாகிது? முன்பு இருந்த அந்த திமிரும் ஆணவமும் எங்கே போனது? என் முன் ஏன் இவ்வளவு அமைதியாக அமர்ந்திருக்கிறான்? ஒருவேளை எதையாவது திட்டமிடுகிறானா என்று தனக்குள் நினைத்தான். சிறிது நேரத்திற்கு பின் குணசேகரன், சொல்லுங்கள் வசுதேவி, எதற்காக என்னை அழைத்தீர்கள்? பயிற்சிக்காக நான் செலவிடும் நேரம் எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். வசுதேவி ஒரு மென்மையான புன்னகையுடன், மன்னிக்க வேண்டும் குணசேகரா, ஒரு முக்கியமான நபர் சில வலிமையான வீரர்களை இங்கே ஒன்று சேர்க்கச் சொன்னார். அவருக்கு உதவி செய்பவர்களுக்கு வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சன்மானத்தை கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். அதனால்தான் உன்னை அழைத்தேன் என்றார். அவள் கண்களில் லட்சியம் மின்னியது. இந்த உலகில் தங்கத்தை விட சக்திகளே மதிப்பு மிக்கவை. ஒரு சன்மானம் என்பது அரிய மூலிகையாகவோ ரகசிய வித்தையாகவோ அல்லது உயர்தர தாக்குதல் முறையாகவோ இருக்கலாம். வத்சலா தன்னை ஏன் இந்த விடுதிக்கு செல்ல சொன்னாள் என்பது இப்போதுதான் அபிமன்யுவுக்கு புரிந்தது. ஆனால் அப்படிப்பட்ட பெரிய வெகுமதியை அளிக்கக்கூடிய அந்த மர்ம நபர் யாராக இருக்கும்? இளம் வீரர்களின் உதவியை தேடும் அதே நேரத்தில் அவர்களுக்கு பெரும் பரிசுகளை வழங்கும் அளவுக்கு வலிமையானவர் சாதாரணமானவராக இருக்க முடியாது என்று அபிமன்யு கணித்தான். இன்னும் எத்தனை பேர் வர வேண்டும் வசுதேவி? யார் அந்த சிறப்பு விருந்தினர் என்று குணசேகரன் கேட்டான். அதற்கு வசுதேவி சிரித்துக்கொண்டே, ஏன் அவசரம்? அந்த நபர் இப்போது இந்த விடுதியில்தான் இருக்கிறார். உங்களைத் தவிர இன்னும் 2 பேரை அழைத்துள்ளேன். அவர்கள் வர தாமதமானால் அந்த சிறப்பு விருந்தினரை நானே அழைத்து வருவேன் என்றாள். அவள் புன்னகையில் பல ரகசியங்கள் ஒளிந்திருந்தன. சிறிது நேரத்தில் மேலும் 2 உருவங்கள் அறைக்குள் நுழைந்தன. அவர்களை பார்த்ததும் அபிமன்யு திகைத்து வசுதேவியை பார்த்தான். இவள் அவளுடைய தந்தையை விட புத்திசாலி. எல்லா குலங்களுடனும் உறவை வளர்த்து வைத்திருக்கிறாள். இவள் அழைத்ததும் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் என்று வியந்தான். வந்தவர்களில் ஒருவனை அபிமன்யு உடனே அடையாளம் கண்டு கொண்டான். அவன் சுகந்தன், அங்குருதி குலத்தைச் சேர்ந்தவன். அவனது கண்கள் இரத்தத்தைப் போல சிவந்து காணப்பட்டன. அந்த இனம் பற்றிய ரகசியங்கள் யாருக்கும் தெரியாது. வத்சலாவும் மூத்தவர் சூரியவர்மனும் அங்குருதி குலத்தின் தலைவர் மிகவும் மர்மமானவர் என்றும் சக்தி வாய்ந்தவர் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். பெரும் போரின் போது மிக குறைவான சேதத்தை சந்தித்த குலம் அது. அவர்கள் இருட்டில் ஒளிக்கும் கிசுகிசுக்களைப் போல வாழ்ந்து வந்தனர். சசிரேகாவிற்கு அருகில் நீல நிற உடையில் மற்றொரு வீரன் வந்து அமர்ந்தான். அவன் முகத்தில் அமைதியும் தந்திரமும் அதே சமயம் பணிவும் தெரிந்தது. அனைவரும் வந்த பிறகு வசுதேவி சிரித்துக்கொண்டே தனது மதுக்கிண்ணத்தை உயர்த்தினார். எல்லோரும் வந்துவிட்டதால் நான் இப்போது நம் சிறப்பு விருந்தினரை அழைக்கிறேன் என்றாள். அவள் சொல்லி முடிப்பதற்குள் ஒரு உருவம் உள்ளே நுழைந்தது. மெதுவான காலடி சத்தம், கருப்பு நிற அங்கி என அந்த நபர் பிரம்மாண்டமான ஆளுமையாக இருந்தார். அவர் உள்ளே நுழைந்ததும் அறையின் வெப்பநிலை சற்று குறைந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவர் அமைதியாக வந்து அமர்ந்து அங்கிருந்த பணிப்பெண்ணிடம் தேநீர் கேட்டார். அந்த பணிப்பெண் நடுங்கிக் கொண்டே தேநீரை ஊற்றினார். அபிமன்யு அவரை உற்று நோக்கி அவரது சக்தியை அளவிட முயன்றார். ஆனால் அவன் ஆழமாக செல்வதற்கு முன் அந்த நபர் திடீரென சிரித்தார். சிறுவனே, உனது ஆன்மீக ஆற்றலைக் கொண்டு என் சக்தியை அளவிட முயற்சிக்காதே. என் பலம் உன் கற்பனைக்கும் எட்டாதது. நான் சந்திரபுரிக்கு வந்ததே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகத்தான். என்னை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே உனக்கு நல்லது.
என்றார் அந்த மர்ம நபர். அவரது குரலில் இருந்த அதிகாரம் அனைவரையும் அடக்கி ஆள்வது போல இருந்தது. அபிமன்யுவுக்குள் ஒரு பொறி தட்டியது. இவர் கண்டிப்பாக அமரோதய வீரர்தான். இல்லையென்றால் என் நிலபூத சக்தியை இவ்வளவு எளிதாக குழப்பியிருக்க முடியாது என்று நினைத்தார். அபிமன்யு பேசுவதற்கு முன் நீல ஆடை அணிந்த அந்த இளைஞன் குறுக்கிட்டான். மன்னிக்கவும் ஐயா, அபிமன்யுவைப் போலவே அறிமுகம் இல்லாதவர்களுடன் அமர்வது எனக்கும் பிடிக்காது. நீங்கள் எந்த குலத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிந்து கொள்ளலாமா? இதை கேட்டு அபிமன்யு புன்னகைத்தான். ஆனால் அந்த நீல உடை வீரன் அபிமன்யுவை திரும்பிக் கூட பார்க்கவில்லை. அவன் கவனம் முழுவதும் வசுதேவியின் மீதே இருந்தது. அவனது கண்களில் தெரிந்த அலட்சியம் அபிமன்யுவை கோபப்படுத்தவில்லை, மாறாக சிந்திக்க வைத்தது. வசுதேவி வாய் திறக்கும் முன் அந்த கருப்பு உடை அணிந்த மனிதர் இடைமறித்தார். நான் ஒரு அரிய மருந்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளேன். அந்த செயல்முறையின் போது எனக்கு பாதுகாப்பாக சில வலிமையான வீரர்கள் தேவை. கேள்விகள் கேட்காமல் எனக்கு உதவினால் உங்களுக்கு ஒரு மகா சக்தி மூலிகை அல்லது எனது பிரத்யேக வித்தைகளில் ஒன்றை சன்மானமாக தருவேன் என்று கூறினார். அவரது வார்த்தைகள் அந்த அறையில் இடியைப் போல இறங்கியது. அனைவரின் கண்களும் ஆசையில் மின்னின. அவ்வளவு அரிதான ஒன்றை அடைவதை நினைத்து அவர்கள் மனம் ஏங்கியது. ஆனால் அபிமன்யு அமைதியாக இருந்தார். அபிமன்யு, எனக்கு உங்கள் மூலிகைகளோ வித்தைகளோ தேவையில்லை. ஆனால் நான் உங்களுக்கு உதவுகிறேன், ஒரு நிபந்தனையின் பேரில் என்றார். அபிமன்யு தனது மந்திர மோதிரத்தில் இருந்து ஒரு பழைய ஓலைச்சுருளை எடுத்தார். அது தாமா அவனிடம் கொடுத்தது. அதை அந்த நபரிடம் நீட்டினார். அதை வாங்கிய அந்த நபரின் கைகளை அபிமன்யு கவனித்தார். அவை மிகவும் சுருக்கங்களுடன் இருந்தன. அவர் தாமாவின் வயதை ஒத்தவராக இருக்கலாம் என்று தோன்றியது. ஓலையை படித்த அந்த மனிதருக்கு மூச்சு திணறியது. சிறுவனே, பஞ்சபூத முத்திரை உனக்கோ அல்லது உனக்கு நெருக்கமானவருக்கோ இடப்பட்டுள்ளதா என்று பதற்றத்துடன் கேட்டார். அவர் முகத்தை பார்க்க முடியாவிட்டாலும் அவர் குரலில் இருந்த நடுக்கத்தை அபிமன்யுவால் உணர முடிந்தது. அவன் அந்த கேள்வியை புறக்கணித்துவிட்டு ஓலையை திரும்பப் பெற்றான். நான் கேட்டது எளிமையானது. எனக்கு தேவையானது உங்களிடம் உள்ளதா என்றார். அங்கு அமர்ந்திருந்தவர்கள் அபிமன்யுவை குழப்பத்துடன் பார்த்தனர். இவன் அப்படி என்ன கேட்கிறான்? இவ்வளவு பெரிய மனிதரையே திடுக்கிட வைக்கும் அளவுக்கு அது என்ன விஷயம்? பஞ்சபூத முத்திரையை பற்றி தெரிந்திருக்க வேண்டுமானால் ஒருவன் பிரம்மக்கலையின் 3 கட்டங்களையும் கடந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கையில் இவனுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று அனைவரும் யோசித்தனர். அந்த மனிதர் மெல்ல சிரித்தார். வசுதேவி, நான் உன்னை குறைத்து மதிப்பிட்டு விட்டேன். வருணர் குலத்தின் வருங்கால தலைவி நான் எதிர்பார்த்ததை விட திறமையானவள். என் பெயர் அதிகரசர். நான் மேற்கு பகுதியில் இருந்து வரும் ஒரு வைத்தியன். இங்குள்ள விசித்திரமான ஆற்றல் கொண்ட ஒரு தெய்வீக நீர்வீழ்ச்சியில் ஒரு மகா சக்தி மூலிகையை தயாரிக்கவே நான் வந்தேன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். மகா சக்தி மூலிகை மாத்திரையை உருவாக்க அபூர்வ மூலிகைகள் மட்டும் போதாது, இயற்கையான ஆற்றல் நிரம்பிய இடமும் தேவை. அப்படிப்பட்ட இடங்கள் ஆபத்தானவை, புனிதமானவை மற்றும் மறைவானவை. தாமா கூறியபடி ஒரு மகாசக்தி மூலிகை மாத்திரை பவித்ரோதய வீரனை ஒரே இரவில் அமரோதய வீரனாக மாற்றிவிடும். அதன் மதிப்பு கற்பனைக்கும் எட்டாதது. அத்தகைய பொருளுக்காக எந்த ஒரு குழுவும் யாரையும் கொள்ளத் துணியும். அதியரசன் தனது முகமூடியை நீக்காமலேயே உறுதியான குரலில் தொடர்ந்தார். இதை நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள். நான் சத்திரிய மன்றத்தின் 10 வலிமையான குலங்களில் ஒன்றின் மூத்த தலைவர். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அபிமன்யுவின் முகம் கல்லைப் போல இறுகியது. அவனது புருவங்கள் சுருங்கின. பழைய நினைவுகள் மின்னலைப் போல அவன் மனதில் வெட்டின. சத்திரிய மன்றத்தின் அந்த 10 குலங்களில் 2 குலங்கள் அவனது ஜென்ம விரோதிகள். ஒன்று வாயுதேவர், மற்றொன்று உதரபுரி சாம்ராஜ்யத்தின் வேதாள குலம். அவனது குடும்பத்தை அழித்தவர்கள், அவனது வாழ்க்கையை புரட்டி போட்டவர்கள் இவர்கள்தான். பழிவாங்கும் உணர்வு தீயாக பற்றி எரிய அவன் கண்கள் சிவந்தன. அபிமன்யுவுக்குள் எழுந்த கோபப் புயலை வசுதேவி கவனித்தார். அவள் வேகமாக அவன் கையை பிடித்து அவனது காதில் கிசுகிசுத்தாள். உன்னை கட்டுப்படுத்திக் கொள் அபிமன்யு, என்னை தோழியாக நினைத்துக்கொள். இது கோபப்பட வேண்டிய நேரம் அல்ல. இந்த குலங்கள் தங்களுக்கு ஆபத்து என்று நினைத்தால் யாரையும் அழிக்க தயங்க மாட்டார்கள். சத்திரிய மன்றத்தை பகைத்துக் கொள்ளாதே என்று எச்சரித்தார். ஆனால் அபிமன்யுவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவனது ரத்தம் கொதித்தது. அவன் வசுதேவியின் கையை உதறி தள்ளிவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த அறையை விட்டு ஆக்ரோஷமாக வெளியேறினார். அறையில் கேள்விகள் நிறைந்த கனத்த மௌனம் நிலவியது. விடைகள் தெளிவாக இல்லை. ஆனால் அவர்கள் செல்லப்போகும் பாதை ஆபத்துக்கள் நிறைந்தது என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது. தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். லைக் செய்யும் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால்
ஹைப் செய்யுங்கள்.